சரி. ஸோ கேட்டுக்கோங்க. அப்போ 9ஆம் ஆண்டில் ஓ லெவல்ட அடிப்படை நீங்கள் படிச்சிட்ட அதை தரமாக படித்து சிலபஸ் எல்லாம் முடிச்சு பேப்பர்ஸ் எல்லாம் செஞ்சு செமினார்ஸும் நான் உங்களுக்கு செஞ்சோம் அப்படியே செஞ்சேன். எஸ். ஸோ செமினார்ஸுகளும் நீட்டாக உங்களுக்கு முடித்து இப்போ நாங்கள் 10ஆம் ஆண்டுக்கு வந்துருச்சு. அது சரி. இந்த 10ஆம் ஆண்டில் 11ஆம் ஆண்டில் ஓ லெவலுக்கு படிச்ச போகிறது எப்படி என்றால் 60% கேள்வி ஓ லெவலுக்கு 10ஆம் ஆண்டில் தான் வாரது. 40% தான் உங்களுக்கு 11ஆம் ஆண்டில் வாருது. அப்போ நீங்கள் நீங்களே முடிவெடுத்துக்கோங்க 10ஆம் ஆண்டுன்றது முக்கியமோ இல்லை உண்டு. ஸோ இங்கே விளாட்டினாக்கள் தான் இங்கே போய்த்து இருகு. இங்கே படிச்சாக்க இங்கே மிச்சம் கஷ்டப்பட தேவையில்லை. மற்ற பாடங்கள் கூட படிச்சேனும். ஸோ தலையால் கேம் ஒன்று ஆடணும். இந்த பேரும் இன்ஷால்லா நான் தலையால் கேம் ஒன்று ஆடும் 10ஆம் ஆண்டில். ஸோ ஓ லெவல் ரிசல்ட் பெஸ்ட்டாகவே வந்துட்டு இருக்கு. சரியா? ஓகே. அப்படின்னா 10ஆம் ஆண்டு முக்கியத்துவம் விளங்கிட்ட. இப்போ புதிய கொப்பி எடுத்தோண்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. புதிய கொப்பி இருந்தா நல்ல. கொஞ்சம் கொஞ்சம் தாளிருச்சுன்னு சொல்லி அதுகள் எழுதாம புதிய கொப்பி ஒன்றுக்கே போங்க. சரி. புதிய கொப்பியில் நீங்கள் ஃபர்ஸ்ட் பக்கத்தில் வேண்டிய டெக்கரேஷனுகளை போட்டுக்கோங்க. 2ஆம் பக்கம் என்னொன்று இருந்துச்சுன்னா இடது சைடில் அந்த இடது சைடில் எழுதுங்கோ முதலாம் தவணைக்குரிய பாடத்திட்டம் எழுதுங்கோ. முதலாம் தவணைக்குரிய பாடத்திட்டம். முதலாம் தவணைக்குரிய பாடத்திட்டம். சரி. புள்ளிகள் அடுத்தது என்ன செல்ல மறந்து போய்த்த உங்களோட செமினார் ஃபீஸ் நான் இன்னும் எடுக்க இல்லை. புள்ளிகள் நீங்கள் அந்த செமினார் குரூப்பில் இருச்சியாக்கள். ஸோ நீங்கள் உங்களோட பேமெண்ட்டை கெட்ட செல்ல 300 ரூபாண்டு எக்ஸ்ட்ரா கட்டிக்கோவா. ஏன்னா மறந்து போய்த்தா செல்லத்துக்கு. சரி. ஓகே. அந்த குரூப்பை நான் இந்த வியாழக்கிழமைக்கு பிறகு நான் அதை டிலீட் பண்ண நீங்களே லெஃப்ட் ஆவேன்னா நானே டிலீட் பண்ணுவேன். வியாழக்கிழமைக்குள்ளே ஃபீஸ் கெட்டு டைமுக்கு அதை 300 ரூபாவையும் சேர்த்து கட்டிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் அதை மெசேஜில் கொஞ்சம் சொல்லிக்கோங்க. சார் இது 300 ரூபா செமினார்ட, சரி இது வந்து ஃபுல் பேக்கேஜ் அப்படி இப்படின்னு சொல்லிக்கோங்க. சரி. முதலாம் தவணைக்குரிய பாடத்திட்டம். பிள்ளைகள் இந்த முதலாம் தவணைக்கு நீங்கள் மொத்தமாக 11 பாடம் படித்தோம். கிட்டத்தட்ட 35 பாடம் இருந்துச்சு. நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் உங்களுக்கு. ஒருத்தருக்கு புக் இன்னும் கிடச்சிருச்சாது நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுவேன். சரி. நீங்கள் 1ல் இருந்து 11 வர காட்டியும் எழுதி கொண்டு போகணும் ஒவ்வொன்றா. நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுவேன்னா. சரி. அப்போ எல்லாரும் தலைப்பை போட்டு 1 போடுங்க. சுற்றளவு எழுதுங்கோ. 1வது போட்டு எழுதுங்கோ. சுற்றளவு 1வது போட்டு எழுதுங்க. சுற்றளவு 1வது சுற்றளவு. உங்களுக்கு மொத்தமாக 2 புக் வாரா. உங்களுக்கு ஸ்க்ரீனும் வந்துருச்சும். இதான் 10ஆம் ஆண்டிட புக். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 2 புக் வரப்போகிற பாருங்க. புதிய சிலபஸ் எப்பயும் வந்துருச்சுன்றதை பாருங்க. பாருங்க 2020 வர காட்டியுமே இதே புக் தானா. சரி. உள்ளடக்கம் எழுதிக்கோங்க. முதலாவது சுற்றளவு, வர்க்கம் மூலம், பின்னங்கள் இதே மாதிரி எழுதுங்க. எழுதி முடிஞ்சா போகிற நான் கன்ஃபார்ம் பண்ணுங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு.
எழுதி முடிச்சிட்டேன்டால் சொல்லுங்க. எழுதி கொண்டு வந்துச்சு. ஒத்தட்டின் சத்தம் ஓ இல்லை. சார். ஓகே ஓகே ஓ சார். ஓகே எழுதுங்க. வேற எங்களை புக் தந்துட்டேன் தந்துட்டேன் உங்களுக்கு. சார். ஓகே 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 ஒஃபிஷியலாக 28ஆம் தேதி போகிறேன் உங்களுக்கு 10 தொடங்குங்க. ஓ ஓம் சார். இப்போவே புக் தந்துருச்சும். சரி சார் மீட்டிங்ல ரெக்கார்ட் ஓகேம்மா, நான் ரெக்கார்ட் அனுப்புறேண்ணா. சார் முடியும். ஓகே பிரகதி சார். சரி பிள்ளைகள், அடுத்தது எல்லாரும் கொஞ்சம் போர்டை கொஞ்சம் பாருங்க. போர்டு வந்து இப்போ கொஞ்சம் வெளிச்சமாக இருந்துச்சு. இப்போ நான் வெளிச்சத்தை கொஞ்சம் குறைச்சி நல்ல மோண்டு பாரு. இப்போ குறைச்ச, இப்போ கூட்டின, இப்போ குறைச்ச, எதன் நல்லம்? குறைக்கிறது தான் சார். சரி ஓகே, எப்படியோ எழுத்து கிளீனாக விளங்கினா போதுமா? சரி ஓகே பிள்ளைகள், அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் 11 பாடங்களோட லிஸ்ட் விளங்கிருச்சு. முதலாவது வேலை நாங்கள் இப்போ படிக்க போகிறது O level எக்ஸாமுக்கு. ஸோ ஒவ்வொரு பாடமும் எத்தனாம் பாடம்ன்றது பாடமாக்கியே ஆகணும். ஸோ இதெல்லாம் கடமையில் இருந்தாலும் படிச்சுன்னு சொன்னால் அப்படித்தான். ஸோ பிள்ளைகள் டக்கண்டு ஓடுற நினைவுச்சுக்கொள்வோமா? ஸோ 1வது சுற்றளவு, 2வது வாரது வர்க்க மூலம், 3 பின்னம், 4 இருறுப்பு கோவையிட விரிவு, அடுத்தது 5 முக்கோணிட ஒருங்கிசைவு, அடுத்தது 6 வாரது பரப்பு, 7 வந்து ஷோட்டா காரணிப்படுத்தல் அப்படின்னு வச்சுக்கோங்க, 8 வந்து முக்கோணி 1, அடுத்தது 9 முக்கோணி 2, அடுத்தது 10 வந்து தரவுகளில் இல்லை நேர்மாறு விகித சமன். நேர்மாறு வீத சமன், அடுத்தது 11 தரவுகளை வகை குறித்தல். ஓகே பிள்ளைகள், உங்களுக்கு 12 பாடம் ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாமும் ஆர்வம் அப்படிடா பிள்ளைகள். ஸோ 12ஆம் பாடத்தையும் எழுதணும் வந்து நினச்சி உங்களுக்கு புக்குள்ள நான் காட்டுன்னு பாருங்க. புக்குள்ள கடைசி பக்கத்தில் பாருங்க. எஸ், 12ஆம் பாடமும் வாரம். அப்போ 12ஆம் பாடத்துலையும் பேரை கொஞ்சம் எழுதிக்கோங்க எல்லாரும். அச்சர கணித கோவைகளின் போமாசி அப்படி போடுங்க. அச்சர கணித கோவைகளின் போமாசி, அச்சர கணித கோவைகளின் போமாசி. அச்சர கணித கோவைகளின் போமாசி. சரி, அப்படி என்ன பிள்ளைகள், இப்போ எல்லாரும் ஸ்க்ரீனை கவனிச்சுக்கோங்க. சரி, போர்டை கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கான பாடத்திட்டத்தை ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு தந்துட்டேன். இதுக்கு அடுத்தது இருச்சியது ஒரு பாடத்தை பற்றியும் நாங்கள் டீட்டெயில்ஸாக படிச்சே தான் இருச்சியது. சரி பிள்ளைகள், ஏன்னா நேரடி கிளாஸில் நான் அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான சிஸ்டம் ஒன்றை கொண்டு போகிற எப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட் கிளாஸ் அவங்களுக்கு நடந்த புக்கில் படித்தது வெளியால் வெட்டுதல் கேன்சல் ஆகுதல்ன்னு சொல்லி ஒரு விஷயம் என்டேன் செய்த மாதிரி நாங்களும் அதை பார்க்குவோமோ? பார்க்கோம் சார். பார்க்குவோமா? அது பிறகு நாங்கள் புக்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்போ எல்லாரும் தலைப்பொண்டு போடுவோம். ஸ்பெஷலான தலைப்பு வெட்டுதல் கேன்சல் ஆகுதல். ஸோ அதில் நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு கேன்சல் ஆகுதல்னு போடுங்க. கேன்சலுக்கு எழுத்து எனக்கு தெரியா. ஸோ தாரி சரி செல்லுங்கோ. சரியோ தெரியா? சரியோ தெரியா? உனக்கே தெரியாவோ? கேன்சல் ஆகுதல் சும்மா போடாமல் இல்லையோ, தாருவாக்கவன் கேன்சல் ஆகுதல். சரி, இப்போ கேன்சல் ஆகுதல் என்றால் என்ன சொல்லித்தர பாருங்க. வகை உண்டு. இதெல்லாம் புக்கில் எத்தனாம் பக்கம் என்னோட கேட்டுட்டா வேணுமா? இதெல்லாம் புக்கில் இருந்தேன்டா எல்லாருமே 100க்கு 100. சரி, இப்போ வகை உண்டு. வகை உண்டு எப்படின்னு தெரியுமோ? இப்போ பாருங்க, 2x சக 3 சய சக x சய 3
இங்க உங்களுக்கு தெரியுமனா இந்த 2x-உம் x-உம் கூட்டிப்படுகிறது. ஓகே, அடுத்தது இந்த 3க்கும் 3க்கும் என்ன நடக்குன்னு சொன்னீங்க? கழிவடிய. எஸ், அதாவது பிள்ளை நாங்கள் இது எப்படின்னு சொல்லின்னு சொன்னால், நாங்கள் இப்படியெல்லாம் வெட்டி நாங்கள் படிச்சிச்சு, ஆனால் இதில் உண்மையான பேர் வெட்டுதல் அல்ல, கேன்சல் ஆகுதல். ஸோ அப்படின்னா இந்த ரெண்டும் கேன்சல் ஆகி இல்லாமல் போய்திருக்க. வெட்டினாத்தான் ஒன்றென்ன நம்பர் போடணும், கேன்சல் ஆகினா இல்லா போய்திடுக. அப்படி இருந்தாலும் அந்த ரெண்டும் இல்லா போய்திடுக. அப்படிதான் விடு மர கிளீனாக உங்களுக்கு விளங்கிருச்சும் குறிச்சிக்கோங்க. அப்போ இது ஒன்றாகுதா குறிங்கோ. இப்போ முதைய விட இப்போ போர்டு நல்லாவே விளங்கு. அநியாயத்துக்கு அப்படி வச்சுக்கொண்டு சரிதான், பரவாயில்லை. நானே இப்போதானே இந்த சிஸ்டத்துக்கே பழகி கொண்டு இருச்சு. இது நான் புதுசு, தெரியுமா உங்களுக்கு? முந்தி ஸ்டார்டிங்கில் இப்படி தான் கிளாஸ் செஞ்சதோ இப்படி, ஆனால் அந்த டைமு நினைவும் இல்லை. எந்தியோ சின்ன பட்டுக்க போகணும், இல்லாமல் எந்தியோ செஞ்ச மாதிரி நினைவு. அதே பிறகு நான் அப்படியே ஃபுல்லாக ஸ்க்ரீன் சிஸ்டத்துக்கு மாறினேன். அதே பிறகு நான் நினச்ச மாதிரி அதே சிஸ்டம் தான் மிச்ச காலத்துக்கே கொண்டு போனேன். அதே பிறகு இப்போ இந்த வருஷத்துலேருந்து தான் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணோம்னு சொல்லி சிஸ்டம் ஒன்று மாற்றினேன். இந்த மின்னம் செய்யணுமா நிமிஷம்லாம் எழுதிட்டோம். சரி, ஓகே. இப்போ ரெண்டாவதுக்கு வாங்க. ரெண்டாவது இந்த எடிஷன், ரெண்டாவதுனா ஒன்றாவது வகையில் இன்னொரு உதாரணம் தான் சொல்ல போகிறதா. 3x சரியோ, கீழுக்கு 2 சக 5 சரியோ, பாருங்க 5 சக 3x சய 5 சரியோ. இல்லை இன்னைக்கு நான் சய ரெண்டு தாரேன்னா, கீழுக்கு 2 சக வேணும், அவ்வளோதான். இதோட ஃபைனல் விட கேட்டுருச்சு. எந்தேன் பார்க்கவும் ஆன்சர் உண்டு. என்ன செய்யணும் இதுல? என்ன செய்யும்? 3x கேன்சல் ஆகணும். அடே 3x இல்ல என்ன? ஒன்னா சய இதாக்கணும். bracket வச்சு செய்யணும். விரிச்சிதாமான் நீ சொன்ன சரி. ஆனா ஃபர்ஸ்ட்டுக்கு செய்ய வேண்டியது bracket. ஓகே, அதெல்லாம் சரிதான். சென்னை விலையினே இந்த 5ம் இந்த 5ம் ஃபர்ஸ்டோட கேன்சல் ஆயிடுது. அப்ப கேன்சல் ஆயினா ஈன வந்து 3x கீழே 2 பேலன்ஸ் இருந்துச்சு. இந்த கழித்தல் அப்படியே போட்டா இந்த பிரக்கெட்டுக்குள்ள தாரன் பேலன்ஸ் என்ன சொல்லுங்க? 3x கீழே 2. 3x கீழே 2. அந்த பிரக்கெட் இப்ப இல்லாமல் போய்த்திட்ட. இப்ப ஃபைனல் விட எந்த 3x 2 x 0. நல்ல இல்லை, அப்படியே வைத்துடு. காரணம் ஒரே விஷயம், இங்க பிளஸ்ல இங்க மைனஸ்ல இருச்சு, கேன்சல் ஆகிடுது. இப்ப எல்லாருக்கும் விளங்கினோ கேன்சல் ஆகுதலண்டா எந்த நண்டு ஒருத்தர் ஒன்று சென்னை போட்டியனுண்டு. ஸோ அவன் வந்து 2 வெட்டி ஒன்று சென்ன மாதிரி நான் நினைச்சிய வெட்டினாத்தான் போடணும் உண்டு. இங்க கேன்சல் ஆகுது, சட்டப்படியா விளங்கிருச்சுமென்னு நினைச்சிய. ஓகே, குறிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸே ஒரு புதிய ஒரு டாபிக்ல ஸ்டார்ட் பண்ணோம். எழுதியாச்சு. ஓகே, நல்ல. சரி, அப்ப எல்லாருக்கும் வகை 1 விளக்கிட்ட. இப்ப கேன்சல் ஆகுதல்ட வகை 2க்கு போங்க. வகை 2 இப்போ வகை 2ன்னா என்ன தெரியுமோ?
சமனுக்கு அங்கலேயும் இங்கலேயும் கேன்சல் ஆகுது, அதைத்தான் சரிங்களா? இப்போ 2x ஆக 1 ஈன சும்மதாரன் எம் சரியோ சாக 1. இப்போ என்ன சொல்லுங்கோ, பாத்தத்துல நேரும் மறையும் கிட்ட கிட்ட இருந்தாலே கேன்சல் ஆகி போனேன். இங்க எப்படி தெரியுமோ, சமனுக்கு அங்களையும் இங்களையும் பின்னம் வராம இப்படி இருந்தா கேன்சல் ஆகி போயிருக்கு. இதுக்கு உண்மையான ப்ரூஃப் என்ன தெரியுமோ, இந்த நேரொண்டு இங்கல வந்தா என்ன மறையுண்டாகி நேர்மறை கேன்சல் ஆகி போறே. அதே தான் இங்க நடந்தது. அப்போ உங்களுக்கு ஃபைனலாக வர விட வந்து 2x சமன் m. கேன்சல் ஆகினா ஒன்று போட தேவையில்லைனா சட்டப்படி அலங்கிரிச்சு எழுதுங்கோ. இதெல்லாம் உங்களுக்கு வெள்ளங்காம இருச்ச சான்ஸே இல்லை. எழுதியாச்சு. ஓகேதான். சரி, இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு விளங்கிட்ட. ஸோ இதில் டவுட்ஸ் கொஞ்சம் நாங்கள் பார்த்தா நல்லமே. சரி, அப்படின்னு இப்படி போடுங்க. டவுட் இதில் வரக்கூடிய சந்தேகங்களை நாங்கள் இப்போ பார்ப்போம். சரி, என்ன சொல்லுங்க, 3 3 கேன்சல் ஆகுமோ ஆகாதோ? ஆகுன்றதுக்கு காரணம் சொல்லுங்க. சரி, ஆனால் நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சட்டப்படியான ஒரு விஷயம் என்னத்தை நீங்க மறந்துட்டேன். பின்னம் வராத சந்தர்ப்பத்துல இப்படி இருந்தா தானே என்று சொன்னேன். பின்னம் வந்தா இப்படி கேன்சல் ஆக இயலாது. அதுக்கு காரணம், நீங்க குறுக்கு பெருக்கம் செய்த டைமுக்கு இந்த 4 3ஓட பெருக்கப்பட்டு வேற நம்பர் ஆகுனா நான் சின்ன விளங்கினோம் உங்களுக்கு. பின்னம் வந்தா செய்யப்படாது. இதை நீங்க எழுதி சைடுக்கு எந்த பிராக்கெட்டுக்குள்ள பிழை என்று போட்டுக்கோங்க. பிழை என்று போட்டுக்கோங்க. அதாவது mal ஈன நேர்மூணு இருந்த சுட்டியும் நீங்க வெட்ட சென்னது ஓகே. அடியில பின்னம் இல்லாட்டித்தான் அப்படி செய்யும். பின்னம் இருந்தா செய்யப்படாது. காரணம், குறுக்கு பெருக்கம் நாங்க செஞ்சா இது வந்து 6ஆக மாறுனா 3 2 6. ஆனா இது எத்தனையா மாறும்? 3 எத்தனை 12 ஆகியே. அப்ப வெட்டி கேன்சல் ஆகில்லே. சரி, அதுதான் கேன்சல் ஆகிடலாம். அப்ப சைடு பிள்ளைண்டு போட்டுக்கோங்க. பிள்ளைண்டு போட்டுக்கோங்க. சரி, இதே போல இது டவுட்ல நம்பர் 1. இதே போல டவுட்ஸ்ல நம்பர் 2 பார்க்கும். அப்ப பின்னம் வரப்படாதுன்னு சொன்ன, ஆனா காரணம் சொன்ன. அப்ப நான் சின்னத்தை நம்பப்படாது. நான் ப்ரூஃப் சின்னத்தை நம்புங்கோ, நான் சின்னத்தை நம்ப வேணாம். ஓகே, சரி, என்ன சொல்லுங்கோ, சரியோ பிழையோ? பிழை. காரணம் சொல்லுங்க பிழைன்றதுக்கு. பிழையான விடை. பிள்ளைகள் இங்க கேன்சல் பண்ண முடியும். தாரி சரி, காரணம் தெரியுமாட்டா சொல்லுங்க. அடி சமனே.
அப்ப நீங்கள வந்து திங்க் பண்ணணும். ஏன்னா குறுக்கு பெருக்கம் செஞ்சா இது பெய்த்து ஒரே விட தானே வருமே. நான் சின்ன விளங்கினே. ஓ சார். அப்படி என்ன பண்ணி உலகத்துல எவன் எந்த செஞ்சாலும் அதோட கொஞ்சம் ரிசர்ச் ஒன்று நீங்களும் செஞ்சு பாருங்க. அப்ப நான் உங்களுக்கு அதோட ரிசர்ச் செய்த மெத்தடையும் சொல்லி தரேன். ஓகே, பிள்ளைகள் மைக்கேல் ஆஃப் பண்ணிக்கோங்க. மைக்கேல் ஆஃப் பண்ணிக்கோங்க. பேரண்ட்ஸ் கொரோடு இங்கே கேக்கு. சரி, அப்ப இன்னைக்கு சரி என்று போடுங்க. காரணம் தெரியும் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு இந்த கேன்சல் ஆகுதல்ன்றது சூப்பர்பாக விளங்கின மாதிரி விளங்குக. அடுத்தது 3வது 2x சய 4 5y சய 4 சயனாலும் கேன்சல் ஆகி போகுமோ போகாதோ? போகாது. பிழை. இப்படியெல்லாம் கேன்சல் உண்டு உலகத்திலே இல்லை. ஸோ கேன்சல் ஆகிறதுக்கு 2 வகை உண்டு. கிட்ட இருந்தா கேன்சல் ஆகுக. அப்படி இல்லாட்டி வகை 2 சமனுக்கு அங்கல்ல இங்கல்ல இருந்தா கேன்சல் ஆகுக. மற்றபடி மேலே கீழே இருந்தா கேன்சல் எல்லாம் ஆகுதே இல்லை. மாற கிளியரா விளங்கினே உங்களுக்கு. சரி, ஓகே பிள்ளை. அப்படின்னா உங்களுக்கு இந்த டவுட்ஸுகள் எல்லாமே மாற கிளியரா விளங்கிருச்சோம். இதெல்லாம் அமல் கிட்ட இருந்தா சகவும் சயவும் ஈக்கொண்டு தானே? ஓ, சகவும் சயவும் எழுச்சோணும். சமனுக்கு அங்கலேண்டா ஒரே மாயிச்சோணும். ஓகே சார். சரி பிள்ளைகள், அப்படின்னா எல்லாருக்கும் கேன்சல் ஆகுதல் டாபிக் மாற கிளியரோ? ஓ சார். அதுல உங்களுக்கு மாற டவுட் செஷனும் உங்களுக்கு நான் செஞ்சேன் பாருங்க. இதெல்லாம் படிச்சது பாடம் இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த O-level ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தான் நாங்கள் பார்க்கறதுக்கு இருச்சேரே. நல்லமா? ஓகே, அப்போ எல்லாரும் கேன்சல் ஆகுதல் விளங்கிட்ட. ஸோ இப்போ தலைப்பு போடுங்க, வெட்டுதல். சும்மா வச்ச பேரு நான். ஃபர்ஸ்ட் நாள் கொப்பி டேட் போட்டு கொஞ்சம் எழுதிக்கோங்க. நான் செல்லல முதல் ஃபர்ஸ்ட் நாள் கொப்பி டேட்டுகள் போட்டு ஃபர்ஸ்ட் தான் எழுதிக்கோங்க. சரி, இப்போ போட்டுக்கோங்க வெட்டுதல். சரி, வெட்டுதலா? இப்போ வெட்டுதல் சென்னாலே கரெக்டாக நீங்கள் வெட்டிட்டு நம்பர் போடுவோம். ஸோ இன்னைக்கு முதலாவது இப்போ பாயிண்டாக எழுதுங்க. வெட்டும் போது எழுதிக்கோங்க. வெட்டும் போது வெட்டும் போதுன்னு தானே போட்டது. வெட்டிய பின்னண்டு போட்டிருந்தாலும் பரவாயில்ல. வெட்டும் போதா? சரி, வெட்டும் போது எத்தனை தடவை காணப்பட்டன என காணப்பட்டன என சரி உண்ட போடுங்க. ஒருமை வன்மையெல்லாம் பார்க்க வேணாம். காணப்பட்டன என எத்தனை தடவை காணப்பட்டன என குறித்தல் வேண்டும். அப்ப வெட்டிட்டு நம்பரை போடுங்கன்றது தான் நான் சுத்த தமிழ்ல தர பார்த்தேன். ஆனால் அது சுத்த தமிழ் மாயே இல்லை. ஸோ அதுக்கு எங்கட மொழியிலே வெட்டினால் நம்பர் போடுதல் வேண்டுமென்று நோட்ஸ் தந்திருந்தா ஜாயா விளங்கிருச்சு. சரி, பரவாயில்லை, நான் மண்டைக்கு எடுத்துக்கோங்க. அப்போ வெட்டினா நம்பர் போடணும். இதுதான் இதில் நான் சொல்ல வந்த உண்மையான என் கருத்து என்னவென்றால் இதுதான் என் கருத்து. சரி, ஓகே. இப்போ இதில் பாருங்க எப்படின்னு வெட்ட போகிறேன்ட்டு. இதில் ஜாய் வகைகள் இருச்சு. ஸோ நான் சும்மா மண்டைக்குள்ள இருச்சேத்த சொல்லித்தாரேன். இதில் இத்தனைதான் வகை இருச்சுன்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் ஒன்று இல்லையாச்சும்
நான் சும்மா சொல்லித்தாரன் மண்டையில் வரதில்லம்மா. சரி, அப்போ வகை ஒன்றுக்கு நான் இப்போ இப்படி தரேன், மேல் கீழ் வெட்டுதல். அப்போ பிரக்கெட்டில் போடுங்க மேல் கீழ். மேல் கீழ் வெட்டுதல். சரி, முதலாவது 5x மேல 3 தர 9க்கு மேல சும்மா தரேன் இன்னொரு 2 தானா. சரி, எந்தேன் செய்யணும், அடிகளை சமப்படுத்தணுமே, அப்படித்தானே? ஓ சார். அடே இல்ல 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 சார். சார். தெரியும், அப்படித்தான் நான் உள்டா கேள்வி கேட்குக. சரி, அப்படின்னு அடியலை சமப்படுத்தி இல்லையா, பெருக்கல் இருந்தா மேல கீழே வெட்டும். இதுல தாரை வெட்டும் 9 அப்ப இப்படி வெட்டினா நீங்க வெட்டினத்துக்கு நம்பர் போடும். நீங்க தாராளையும் வெட்டினு கேள்வி ஒன்று கேட்டா 3ஆல வெட்டிட, 3க்குள்ள 3 ஒரு தடவை, 9க்குள்ள 3 தடவை. இதே கேன்சல் ஆகத்துல இப்படி போடலே ஜாய விளங்கின உங்களுக்கு ஓ சார். மாற கிளீனா விளங்கிச்சு. இல்லாட்டி நீங்க கண்டிச்சு மத்தாக்க சும்மா வெட்டுக, ஆனா அப்படி ஒன்று ஸ்கூல்ல படிச்சுதான்ல, ஆனா அவங்க வெட்டுக. இதுதான் ஒரிஜினல் ரூல்ஸ். வெட்டினா நம்பர் போட்டு கேன்சல் ஆகினா போட்டி இல்லை. இதே ஸ்டார்டிங்லேயே படித்தா நல்லமே. சரி, இப்போ பாருங்க, வேற ஒன்றும் இதில் செய்ததுக்கு இல்லை. ஸோ அவ்வளோதானா? அப்படின்னா சரியென்று போட்டுக்கோங்க. இதில் விடையெல்லாம் நாங்கள் பிறகு பார்க்கோம். விடையெல்லாம் மீனதே இல்லை, ஏன்னா வெட்டுதலண்டா விளங்கினா போதும் எனக்கு. சரி, அடுத்தது 2வது விட சும்மா பெருக்கி போடுது, அதெல்லாம் இல்லை. சரி, 3xக்கு 3 ஒரே தாரடா பாருங்க, ஒரு 8 தாரணே. சரி, எந்தேன் செய்யணும், ஒன்றும் செய்ய இதெல்லாம் பாரு, ஒன்றும் சேர்த்து இல்லையா? தாராளையும் பிரிச்சோணும் 4 இதே 4ஆல வெட்டினால் உங்களுக்கு இதுக்குள்ள 4 எத்தனை தடவை? 3. இதுக்குள்ள 4 2 தடவை. அட எப்ப பாரு இவ்வளவு ஜாயண்டு. கணிதம் மாற சாஃப்டான பாடம் உண்டுடா, நாங்க சும்மா ரஃப் ஆகி கொண்டுருச்சு. சரி, அப்ப அவ்வளவுதானா? சரி, அப்போ உங்களுக்கு மேல கீழே வெட்ட செல்ல மாற கிளியரான ஒரு பாயிண்ட் ஒன்று விளங்கிட்ட பெருக்கல் இருந்தா உங்களுக்கு இப்படி வெட்டேலும், சும்மா ஒரு பின்னத்திலே மொசக பண்ணி வெட்டேலும். இதுல மாற டவுட்ஸ் கொஞ்சம் கேட்க போறேன். இப்ப இனி 3ஆவதுக்கு வாவே. சரி, இப்ப இதுல டவுட் செஷன்ல பார்க்கும் ஈனே எழுதிடுவோமே, சும்மா டவுட்னு போடுவதை விட. ஒரே 3 தாண்டா தாரேன். 5 Z கீழுக்கு மருதனன் தார. சரிதான், பரவாயில்லை. 3A சரி, எந்தேன் செய்யணும், எந்த செய்யலுமோ இல்ல? எந்தேன் செய்யலுமே இல்ல, ஒன்றும் செய்யல. ஒன்றும் செய்யல. சரி, பிள்ளைகள் நல்லா கேட்டுக்கோங்க. பெருக்கல் இருந்தா தானே மேல கீழே வெட்டுக,
வகுத்தல் இருந்தா உண்மையிலே நீங்க இதை பெருக்கமா மாத்த சொல்லி இருந்து அடிச்சிய நிகர்மாறா அடிச்சிய நீர் மாற்றம் நடக்கு. அப்படி நடந்தா 20 எங்கேக்கம் வர கீழுக்கு அத நீங்க தலையில வச்சு இப்பவே வெட்டேலுமோ இல்லாமோ 7 அவ்வளவுதான் கேம் முடிஞ்சு ஜாய விளங்கிருச்சு உங்களுக்கு. அப்ப உங்களுக்கு சைடுக்கு வெட்டின அதை சுற்றி மண்டையை குழப்பிக்கோர் இல்ல. நான் பிள்ளைகள் படிச்சு தார மண்டையை குழப்பாம ரிலாக்ஸா பாத்துக்கோ. வகுத்தல் இருந்தா தலையிலா மாத்த செல்ல வெட்டிப்படும். அப்ப ஈனைக்கு ஒரு தடவை ஈனைக்கு 4 தடவை. சுமாரா கிளீனா விளங்கினோ கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சரி. 4வது பாருங்க புதிய புதிய விஷயங்கள். ஸோ இன்றைய நாள் ரெக்கார்ட் ஒன் பண்ணினோப்படி ஒன் பண்ணின. சரி இப்போ உங்களுக்கு அப்போ மேலே கீழே வெட்டுன்ற கான்செப்ட் ஓகே இருந்தாலும் உங்களோட மண்டையை கொஞ்சம் குழப்பணுமே. அப்போ 3x சக 2 என்ன செய்யணும்? சரியோ இல்லையோ? நீங்க சரின்னு சொன்னா நான் அப்ப என்ன சொல்ல போறேன்? இது பிழையானதா? காரணம் இதுல ஒத்தர வெட்டிட்டு இதுல ஒத்தர வெட்டலாம். வெட்டுன்னு சொன்னா ஃபுல்லா வெட்டேலும் துண்டு துண்டு வெட்டேலா. இதுல என்ன சொல்லுங்க அப்ப? ரெண்டையும் மட்டும் வெட்டேலுமோ? இல்லாண்டினே நாங்க பார்த்த. அப்ப இங்க என்ன செய்யணும் மனுஷனா? இவரை வெட்டினா இவரை வெட்டணும், அவரை வெட்டணும். 2க்குள்ள 2 எத்தனை தடவை? ஒரு தடவை. ஈனைக்கு 1 ஈனைக்கு 4. ஸோ பாருங்க எவ்வளோ ஜாயா உங்களுக்கு விளங்குண்டு, எவ்வளோ ஜாயா விளங்குன்னு பாருங்க. இதுதான் உண்மையிலே நேரடி வகுப்புல இருச்சிய ஸ்பெஷல். உண்மையிலே இது நேரடி வகுப்புல இருச்சு ஒரு ஸ்பெஷல். இப்போ இது ஆன்லைனாக இருந்தாலும் இது உண்மையிலே நேரடி கிளாஸ் தானா, அதை நினைவச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு முதல் செஞ்சதுதான் உண்மையான ஆன்லைன் கிளாஸ். ஸோ இப்போ நான் செய்ததுதான் உண்மையான நேரடி கிளாஸ்ன்னு நினைச்சுக்கோங்கண்ணா. சரி, எல்லாருக்கும் இதுவரை காட்டியும் கிளியரோ? கீழே ஒரு இதுவும் வராட்டி மேலைக்கு அந்த 2x வெட்டேலுமா? அப்படியே ஏலா அப்படியேலா கூட்டல் இருந்தா அப்படியேலாவா? அது அப்படி எழுது எதுவும் போய் வேலை தான் இருந்தாலும் கேட்டதுக்காகவே எழுது. ஆமால் நான் அப்படியெல்லாம் சார் கேட்டேன். அப்ப நான் கேட்டது 2x மேலைக்கு அது மாதிரி எக்ஸென்ட் வந்துட்டானே கீழே. எக்ஸன் வந்து இல்ல. ஓ அப்படி இல்ல, அந்த அது இல்லாமலுக்கு அந்த 2 மேலுக்கால வெட்டேலுமான்னு கேட்டேன். கீழே மேல வந்தில்லானே. ஓ அப்படி வராமலுக்கு முன்னைக்கு இந்த 2xக்கு முன்னைக்கு 2க்கு ஏலமால். அப்ப இனிச்சு 2ஐயும் இந்த 2ஐயும் மட்டும் வெட்டேருமோன்ற கேக்குக. ஓ சார் ஏலமால் அப்படி ஏலாவா? கட்டாயம் வெட்டிடுச்சுன்னா இந்த துண்டுக்குள்ளால 2 வெட்டணும், இந்த துண்டாலையும் வெட்ட வாகுயா. சரி ஓகே பிள்ளைகள். அப்படின்னா நான் நிச்சய பார்த்துருக்கு வெட்டுதல் இந்த மேல் கீழே துண்டு ஜாயா விளங்கின இருந்தாலும் வகை 2க்குள்ள போன பிறகு இன்னும் தெளிவுண்டு கிடைச்சும். இருந்தாலும் கொஞ்சம் 6ஆம் கேள்வி ஒன்று 6 போட்டு கொஞ்சம் மண்டையை கொஞ்சம் குழப்பிட்டு வரேன்னா. 4x
இணைக்கும் 4x 3z இணைக்கு இணைக்கு ஒரு 7 எம்மண்டு தாரண்ணே எந்தேன் செய்யணும் சொல்லுங்க. வெட்டணும் 4x 4x வெட்டிட்டு இணைக்கு எந்த போடணும்? சரியண்டு போட செல்லிய சுட்டியும். அப்ப நாங்கள் எந்த போடுவோம்? போடுவோம். சரி இது விளையாடு சரிதானே டாடே, மேலங்கின வெட்டணும் தானே. நடுவுல தர இருந்தா தானே அப்படி, சமன் இருந்தா அப்படி எல்லாம் செய்யப்படாது. அப்போ உங்களுக்கு இந்த வெட்டுதல் கென்சலண்டு ஸ்பெஷல் தலைப்புல படிச்சு தந்தது எல்லாமே மாறுற கிளியர். ஸோ இதெல்லாம் இப்போ 10ஆம் ஆண்டுல வரப்போறது. நீங்க கலை சொண்டு காட்டேலும் எதுக்குன்னா அவங்களுக்கு இப்போ வெட்டுதல் கேன்சல் ஆகுதல் பத்தி நல்லாவே தெரியும். ஸோ இதுக்கு அடுத்தது அவங்களுக்கு பேலன்ஸ்ல இருந்தது வகை 2. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வியாழக்கிழமை கிளாஸ்ல வகை 2 ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி உங்களோட புதிய கிரேட் 10க்குரிய யூனிட் 1 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யூனிட் 1 ஸ்டார்ட் ஆகின அப்புறம் அதை நான் உங்களுக்கு செல்லும் பிள்ளைகள் இருக்கின்றால் ஒவ்வொரு யூனிட்டும் படித்து முடிய அந்தந்த யூனிட்டுக்கான டியூட்ஸ் நாங்கள் செய்வோம். இதுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீட்டாக செஞ்சிடுவோம் இன்ஷா அல்லாஹ். நிறைய மாற்றங்களோட இன்ஷா அல்லாஹ் கிளாஸஸை ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு உங்கள்கிட்டையும் முடிஞ்ச அளவு பங்களிப்புகளை கட்டாயம் எனக்காக தந்துக்கோங்க பிள்ளைகள். ஏதாவது போஸ்டரு ஷேர் பண்ணதாக இருந்தாலும் கட்டாயம் நீங்களாகவே கட்டாயம் அதுக்கு கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. எதுக்கண்டால் நீங்கள் முன்னுக்கு வராட்டி எனக்கு சப்போர்ட் தரத்துக்கு வேற ஒருத்தரும் இல்லை. ஸோ நான் ஸ்கூல் டீச்சர் உண்டல்லே நான் பிள்ளைகள். சரி பிள்ளைகள் அப்படி இருந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக பேலன்ஸ்ல இருச்சியது 2 விஷயங்கள். ஒன்று நீங்கள் அந்த பேமெண்ட் கெட்ட விஷயத்த கொஞ்சம் செஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு குரூப்பில் இன்றைக்கு ராவேக்கு பிறகு இப்போ உங்களுக்கு சின்ன வேலை ஒன்று இருந்துச்சு கொஞ்சம் இருக்கும் சொல்லுவேன். இன்றைக்கு ராவேக்கு பிறகு இப்போ எத்தனை 10:30 ஒரு 11:30 பிறகு நான் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின் கடைசியாக அந்த மெசேஜ் தான் வரும். அதோட குரூப்பில் ஒர்க் பண்ணுவேன் நான். அது பிறகு செமினார் குரூப்பில் இருச்சியாக நீங்கள் அதை ரெக்கார்டும் நான் குரூப்பில் தந்தேன். ஸோ அதில் 300 ரூபாவையும் இந்த 3000ஐயும் சேர்த்து கெட்டிட்டு எனக்கு ஸ்லிப் அனுப்பிடுங்கோ. அதே நேரம் உள்ள கிளாஸஸை மிஸ் பண்ணிக்கொள்ள வேணாம். 3000ன்றது மந்த்லி அல்ல, ஃபுல் டேர்முக்குமே 3000 ரூபா தான். ஸோ அதை குழப்பிக்கொள்ள வேணாம். அடுத்தது பிள்ளைகள் உங்களுக்கான வேலை என்ன நடிச்சுன்னா இந்த படிச்சத்தை நீங்கள் எழுதினே அதை ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் போடுவோம். ஒவ்வொரு கிளாஸும் இதை நாங்கள் கொஞ்சம் செய்யோண்டா பிள்ளைகள். எது கண்டால் அப்போ ஒன்றுக்கும் ஒரு தேவை ஒன்று வருமே டபுள் இல்லையோ. ஸோ எனக்கும் ஏண்ட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொப்பியை பார்த்த மாதிரி ஒரு திருப்தி ஒன்று சுண்டா. ஸோ அதை சுற்றியும் ஒவ்வொரு நாளும் கிளாஸ் முடிய நான் கிட்டத்தட்ட ஒரு 1 hour டைம் கேப் போட்டு தாரேன். அதுக்குள்ளே கட்டாயம் ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் போட்டுடுவோங்க. புறகில் நாளைக்கெல்லாம் போட்ட தேவையில்லை, இன்றைக்கே போட்டுடுவோமா. சரி அப்போ எல்லாரும் இப்போ குரூப்புக்கு வாங்கோ. குரூப்பில் உங்களோட கொப்பியை லைட் ஒன்று கீழே ஃபோட்டோ எடுத்து நீட்டாக பசுந்தா ஃபோட்டோ எடுத்து கண்ட வாக்கில் இப்படி வளைச்சி எல்லாம் எடுக்காமல் நேரவாக்கி ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் அவசரமாக போட்டுடுங்க. சரியா ஒரு 11:15 மட்டும் நான் குரூப்பை லாக் பண்ணி பேமெண்ட் டீட்டெயில்ஸை போட்டுவேனா. சரி அப்படி என்றால் அடுத்த கிழமை ஓமால் இப்ப குரூப் லாக் ஓமால் இப்போ நான் திறக்க போகிறேன். டக்குன்னு திறக்கிறேன்னா சரி போயிட்டு வரேன். Assalamualaikum sir. Jazakallah khairan sir. Barakallah.